அது வந்து சொல்கிற மாரி எல்லாம் காரணத்தோட அப்படியே என்னை கூல் பண்ணி அவங்களுக்கு காப்பாற்றினா அது ஒரு விசித்திரமாக இருந்துச்சு. அது வந்து அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியாது. ஸோ அதான் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம படிக்கும்போது ஒரு மெசேஜ் வரும்ல, இதனால தான் நடந்துச்சு, இதுதான் காரணம் அப்படின்றது வந்து ஒரு அழகான ஒரு விஷயம். அது என்னை புரிய வச்சுது. இல்லைனா அந்த கோபத்திலே இருந்திருப்பேன், அந்த இது வெறுப்பு மாதிரி வந்துச்சு எனக்கு. அது அழகாக புரிய வச்சாங்கல்ல, அந்த கரெக்டாக புரிய வைக்கிறாங்கல்ல, அதான் ஒரு விஷயமா இருந்துச்சு. அது ஒரு அழகான அனுபவம். ரொம்ப நாளாக செஞ்சு ஒன்றா பூஜை பண்ணி இந்த மாதிரி பூஜைலையும் ஒரு பெனிஃபிட் இந்தியா பண்ணுறது ஒரு பக்கம் கூட்டமாக பண்ணணும் ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். அதில் வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு புரியாது, புரிஞ்சவங்களுக்கு இன்னும் புரியாது. ஸோ அதனால அந்த மாதிரி இது வந்து ரொம்ப நாள் செய்யலாம் கூட அப்பப்போ செய்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மூர்த்தி புதிய நம்ம இது ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இப்படி வந்து நம்ம கேதர் பண்ணுறது ஒரு பெனிஃபிட். பூஜை காரியங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வைக்கிறதுலாம் வந்து எனக்கு மக்களை வந்து பார்க்கறதுல சந்தோஷம். ஸோ எத்தனையோ வருஷம் கழிச்சு நம்ம பார்த்தா 2 பேர் 3 பேர் தான் இருந்துச்சு, யாரும் வர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் சாப்பாடு தான் கிடைக்குமா, ஒரு 5 பேர் சாப்பாடு. ஸோ வந்து பார்த்து சந்தோஷமாயிட்டேன். அதாவது எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லா விதத்தையும் இழுப்பாங்க. இப்போ அவங்க சொன்னாங்களே அந்த அவங்களோட அனுபவம் யாருனாலே ரொம்ப கஷ்டம். அவங்க சொன்ன மாதிரி அதை அனுபவிச்சா தான் தெரியும் அந்த இது போகும்போது. ஏன்னா இந்த இவங்களோட விஷயத்தை கேட்கும் போது நானே கோபமாக இருந்தேன், என்ன இப்படி நடக்குதுன்னு. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் அங்கங்கே வீட்டுக்கு வாசப்படி மாதிரி நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் சில அனுபவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. என் வாழ்க்கை அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சில பேருக்கு ரொம்ப கடுமையான விஷயங்கள் நடந்துருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ஓகே யூ கேன் ஹேண்டில், கேன் மேனேஜ், கேன் ஹேண்டில், கேன் மூவ் ஆன் அந்த மாதிரி நடக்கும் வயசு இருக்குல்ல. பட் அதையும் தாண்டி இப்போ எல்லாம் திரும்பவும் அது எனக்கு தெரியும். அப்பயே எனக்கு ஒரு தோணுது, அப்பயே வருவாங்க போயிடுவாங்க, வேறு எதாவது தேடுதல் கொஞ்சம் தேடுதல் நிற்கிறது. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வருவாங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேர் பார்க்கறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வருவாங்க, என்ன வருவாங்க ஐயாட்ட சொல்லுவாங்க இப்படிதான். ஸோ இந்த தேடுதல்ன்றது வந்துட்டு எல்லா விதத்துலையும் இருக்கலாம். நீங்கள் வந்து பூஜைக்கு ஆசைப்படலாம், நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணணும்னு ஆசைப்படலாம். 1/2 மணி நேரம் மெடிடேட் பண்ணுறது, இல்லை 1 மணி நேரம் மெடிடேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்னாக்கா நம்மளாலே செய்ய முடியும் அப்படின்னு. பட் இருக்காங்க அந்த மாதிரி நிறையா. என்னோட பர்சனல் அனுபவம் அப்படின்னாக்கா நான் எதையுமே செய்யறதில்லை. அது ஏன் தெரியல. சாமி கும்பிட்டு வீட்டில் வந்து ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான். அவ்வளோ அப்படி தான் இருக்குது. என்னன்னு தெரியல, உட்காரதில்லை, வெஜிடேரியனாக இருக்கிறதில்ல, உட்காரதில்லை. எனக்கு இதெல்லாம் பூஜைலாம் பண்ண தெரியாது. என்ன அவங்கள பார்த்து நல்லா உட்காந்து பேசி தேவரம் படிப்பேன் அந்த மாதிரி. அதோட முடிச்சு அவ்வளோதான். அப்படி தான் எனக்கு ஓடிட்டு இருக்கலாம். என்னோட அனுபவம் வந்து ரொம்ப காலமாக இப்படி தான் ஓடிடுது. அதனால் குட் டு மீட் பீப்பிள், நிறைய விஷயம் செய்யுது, நல்லா இருக்கும் பார்க்கணும். வணக்கம். அப்பாவோட அனுபவத்தை பற்றி சொல்லணும்னா, எல்லாரும் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டீங்க. ஸோ நான் ஆக்சுவலாக வாரம் செய்கிறோம் வீட்டில் பூஜை. ஸோ அதனால் அதுக்கு பாதி வழியாக அவர் குறைக்கிறாரா இல்லை காப்பாற்றிக்கிறாரா தெரியல. ஸோ வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு கவலை இல்லை, அழுத்தம் இல்லை. அதனால் எல்லாத்துக்கும் அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யலாம் பூஜையை. ஏன்னா பூஜை எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியும். வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த போற்றி மட்டும் சொன்னாலே பெரிய புண்ணியத்தை வாழ்க்கை சுலபமாக ஓடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு எங்களோட அனுபவம்.
பசங்க யாரும் பேசுறீங்க? சரி, அமுதா? அவர் பேசிட்டாரா? வேற யாரு? Okay. எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. நீங்க நிக்க அவர் சொன்ன மாதிரி தான். அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். ஆனால் நான் வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து இது பண்ணுவேன். அப்புறம் கோயிலுக்கு வந்து மோஸ்ட்லி போக மாட்டேன். ஆனால் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும் இது பண்ணுவேன். ஒரு வாட்டி ஜெகநாதர் தாண்டி தான் நாங்கள் வந்து ஈப்போக்கு எங்கேயே போகிறோம். அவர் சொன்னேன், ஆமாம் ஜெகநாதர் கொஞ்சம் போயிட்டு வரேன். அங்கே பாதி வழி வந்தோன்னே இங்கே தான் ஜெகநாதர் கூப்பிட்டு இங்கேயே கூப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு. இல்லை நான் சொன்னேம்மா ஒரு வாட்டி தாண்டி போகிறோம். ஒரு இதுல அவர் சொன்னார் அப்படி ஆனா கூட்டிட்டு போவாரு சொன்னாரு. அப்போ ஒரு தடவை தோட்டத்துல சொல்லுவாரு, ஏன் நீ போய் மத்த இடத்துல போய் இது பண்ற, வீட்டுல அகத்தியர் இருக்காரு தானே, என் வீட்டுல வந்து நீ கும்பிட வேண்டியதானே, ஏன் உனக்குள்ள அகத்தியர் இருக்காரு தானே, ஏன் நீ மத்த இதுல நம்மளுக்குள்ளேயும் இருக்காரா? அகத்தீசனா என்ன, அகத்தியில் இருக்க ஈசன் தானே அது, தீயா இருக்கிற ஈசனை நீயே இது பண்ணி இது பண்ணலாமே. ஒரே வழிமுறை சிம்பிளா ஏன் முத்த இதுல போயிட்டு அவங்க இது பண்ணுவாங்க இவங்க இது பண்ணுவாங்க சொல்லி இது பண்ற, நீயே உன்னோட இதுல வந்து அவங்கள நினைச்சு இது பண்ணா ஏன் அவங்க வரமாட்டாங்களா? உன் வீட்டை நீ செஞ்சு உங்க வீட்டு அகத்தீஸ் இருக்காரு தானே, ஏன் அவர் வரமாட்டாரா அப்படின்னு அவருக்கும் தெளிவா பேசுவாரு. நான் தான் ஆல்ரெடி முகம் அனுபவம்னா இதுதான் எங்களை அனுபவம். நாங்கள் வீட்டில் இப்போதைக்கு வியாழக்கிழமை பூஜை முதல்ல செஞ்சுட்டு ஒரு வியாழக்கிழமை நாங்கள் பெருசாக இதாக செய்ய மாட்டோம். போற்றி படிப்போம், 2-3 தேவாரம் படிப்போம். பாம்பன் சுவாமியோட குமஸ்தவம் இருக்குல்ல அது படிப்போம். பௌர்ணமி அப்போ சொல்லுவார் ஓமம் வளர்க்கலான்னு. வேலை இதாகனா ஓமம் வளர்ப்போம். ஓமம் வளர்த்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்வோம். பெரிய பெரிய லெவலுக்குலாம் நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சதை எங்கள் எது செஞ்சாலும் அப்பா ஏற்றுக்குவார் நம்பிக்கை. அந்த இதெல்லாம் நாங்கள் செய்வோம். வாழ்க்கை அப்படி சும்மா ஓடிக்கிட்டு இருக்கு. என் பிள்ளைங்களும் அதை கடைப்பிடிச்சி அப்பாவோட அருள் ஆசீர்வாதத்தோட மேல் நிலைமையில தான் இருக்காங்க. அவரை அதான் மாதாஜி அம்மா சொல்லுவார், சிக்கனை பிடிக்க சப்பல அவரை சிக்கனை பிடிச்சிக்கங்க அப்படின்னு. ஸோ அவரை நம்பிக்கையோட பிடிச்சிக்கங்க. கஷ்டம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல, அது நம்மளோட இதை பொறுத்து தான் இருக்கு. அவர் வந்து தலைக்கு வந்து தலைப்பாவோட போதுனுவாங்களே, அதுமாரி நம்மளுக்கு வந்து குறைச்சி நீ ஏன் உனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்து சொல்லி ஒரு 4 இடத்துல புரிய வைப்பாரு. அது புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியது. அதுக்குன்னு கோவப்படலாம், கோவப்படாத வெறுக்கிறது அளவுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒருவங்க பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு என்ன இவ்வளோ நம்பிக்கை இது பண்ணோம், அவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு, அதான் நம்பிக்கைன்னு சொல்லி அடுத்த ஏதாச்சும் சொல்லுவான். உடனே அவர் அங்கே போயிடுவாங்க, மனம் ஒரு குரங்குன்னுவாங்க. ஸோ அதுதான் இப்படியே தாவி தாவி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் எப்போ சிக்கன்னு பிடிச்சி அவர் மேலே நம்பிக்கையை வச்சு நம்பிக்கையோடு அவர் வழி நடத்தி நீங்கள் சேர்றீங்களோ உங்கள் வாழ்க்கை அவருக்கு மேலே போயிடும். என்னைக்கும் பிடிச்சி இழுக்க மாட்டார் நம்மளை. அவங்க மேலே தூக்கி தான் போய்கிட்டு இருப்பார் தவிர அவர் பிள்ளைங்களை யார் எந்த அப்பா அம்மா வந்து தம் பிள்ளைங்களை வந்து கை விட்டுருக்காங்க சொல்லுங்க. என்னதான் கெட்டவங்களா இருந்தாலும் தம் பிள்ளை நல்ல வழியில இருக்கணும், சிறந்த வழியில இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு தான் அவர் என்ன சொல்லுவேன், பிள்ளைகிட்ட சொல்லுவேன், ரோஷின்கிட்ட சொல்லுவேன், ஜம்ப் போட்டு இருக்காரு கவலைப்படாத அவங்க பண்ணிக்கோ. உண்மையா அப்படிதான் சொல்லுவேன், ஜம்ப் போட்டு இருக்காரு அவரு. உண்மையா என்ன பிரச்சனையா இருந்தா நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்க அவரை போய் பேசுங்க, ஏன் இது அவர்கிட்ட போய் நேரடியா பேசுங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும். அவங்க கூட போய் நீங்க பேசி இது பண்ண கம்யூனிகேஷன் பண்ணுங்க, உங்களுக்கும் ஒரு இது கிடைக்கும் அப்படின்னுவேன். இப்போதைக்கு என்னோட இது இவ்வளவுதான். அக்கா அக்கா சொன்ன மாதிரி அவர் கூடயே இருக்காரு, எல்லாம் அப்சர்வ் பண்றாரு, கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதனாலே ஒரு தைரியம் கூட இருக்கும். லைக்
நான் நிறையா எனக்கு தனியாக வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ராவல் பண்ண அதெல்லாம் பிடிக்கும். எப்போதுமே ஒரு தைரியம் இருக்கும். எல்லாம் கேட்பாங்க, தனியாக போகிறிய கேர்ள் இன்னும் டேஞ்சரஸாக இருக்காதா, பயமாக இருக்காதா அப்படின்ட்டு. ஆனால் அவர் இருக்கும் போது என்னத்துக்கு பயப்படணும் அப்படின்னு ஒரு தைரியம் எப்போதுமே இருக்கும். அண்ட் ஈவன் ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்தாலும், ஒரு சந்தேகம், எனிதிங், அந்த ஆன்சர் அவராக வந்து சொல்லிடுவார். இல்லை சுற்றி இருக்கிறவங்க மூலயமா அந்த மெசேஜ் வரும், மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஏதாச்சும் படிப்பேன், ஒரு ஆர்டிக்கல் சம்திங். இல்லை ஈவன் படத்தில் கூட ஒரு தடவை ஒரு கேள்வி இருந்தப்ப அப்பா சொன்னார், கூடி சீக்கிரம் பதில் கிடச்சிடும்ன்ட்டு. ஒரு கொரியன் ட்ராமா பார்த்துருக்கும் போது பதில் கிடச்சிச்சு எனக்கு. எங்கேருந்தோ ஆன்சர் கிடைக்கிது. ஸோ கூட இருக்காங்க, அது ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்கு. Shamila, Roshini, Masjid. நான் பேசிட்டேன். சரி மேடம் ஒரு பாட்டு